அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வரைவுகள் கிரேட் லெவலில் உள்ள வரைவுகள் என்ற பாடத்தை பற்றி விளக்கமாக தான் பார்க்க போகிறோம். அதில் 4 விடயங்கள்லாம் முக்கியமாக இருக்குது. அந்த 4 விடயங்கள் என்னன்றதை பற்றி பார்ப்போம். நாங்கள் இதுக்கு முதல் காணொலியில் நடப்புள்ளி தேட்டங்கள் சம்மந்தமாக போட்டிருந்தோம். அதை பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இதுக்கு அடுத்த சமன்பாடுகள் சம்மந்தமாக இருக்குது. அடுத்த பாடமாக இது 12வது பாடம். இதுக்கு முதல் பாடம் நடப்புள்ளி தேட்டம் சம்மந்தமான பாடம். அதை பார்க்கலன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே காணொலி இருக்குது, அதை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வரைவுகள் பற்றி பார்ப்போம். வரைவுகளில் 4 விடயம் தான் முக்கியமாக இருக்குது. கிரேட் 10ல் இருக்கிற பாடத்தின் கொஞ்சம் விரிவாக்கம் தான் இந்த கிரேட் 11ல் இருக்கிற வரைவுகள். கிரேட் 10ல் இருக்கிற விடயத்தின் கொஞ்சம் மேலதிகமாக இருக்குது. என்ன இருக்குன்னா, ஒரு நேர்கோட்டின சமன்பாடு எப்போவுமே y = mx + c என்ற வடிவில் தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது கிரேட் 10லேயே இருக்குது. அதே வரைவு இங்கேயும் இருக்குது. அதோட அதாவது இது நேர்கோடு வடிவில் இருக்கும், இது பரவளைவு வடிவில் இருக்கும். y-ன் 2ஆம் அடுக்கில் இருந்தால் இப்போ x² + 2 இதெல்லாம் கிரேட் 10ல் இருக்கிற வரைவுகள். அதின் ஆள்கூரை கண்டுபிடிச்சு வரைவை நாங்கள் வரைய வேணும். ஆள்கூரை கண்டுபிடிச்சு வரையணும். இது கிரேட் 10ல் இருக்குது. கிரேட் 11ல் இருக்கிறது இதே மாதிரி நேர்கோட்டின் வரைவை 2 வரைவை வரைஞ்சு அது வெட்டுற புள்ளியின் ஆள்கூறுகளை இனங்காண்றது, அதாவது ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்க்கிறது. ஒருங்கமை சமன்பாடுனா தெரியும். 2 சமன்பாடு தந்தால் x + y = 5 x - y = 1 இப்படி 2 சமன்பாடு இருந்தால் இதுகின்ற தீர்வு எப்படி காண்றதுண்டு ஒருங்கமை சமன்பாடு இருக்குது. அந்த ஒருங்கமை சமன்பாடை வரைவு மூலம் இதுகின்ற வரைவையும் வரைஞ்சி மற்றதுன்ற வரைவையும் வரைஞ்சி 2 சந்திக்கிற புள்ளியை அதுகின்ற தீர்வு. அதுகின்ற x ஆள்கூறு xக்குரிய பெருமானம், y ஆள்கூறு yக்குரிய பெருமானம். இதை எப்படி காண்றேன் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அதோட ஒரு 3 விதமான பரவளைவுகள் பற்றி பார்க்க போகிறோம். 3 விதமான பரவளைவு பற்றி பார்க்க போகிறோம். y = mx + c நேர்கோட்டின சமன்பாடு. அதே மாதிரி y = ax² சக bx சக c இது 2வது. அடுத்தது y = x + a முழுவதின் வர்க்கம் சக c. இப்போ இது b என்னவாகவும் இருக்கலாம், தெரியாக்கணியமாக இருக்கலாம். x சக b முழுவதின் வர்க்கம் சக c. அதே மாதிரி y = 2 பெருக்கமா x சக a x சக b இப்படி 2 பெருக்கமா. இந்த 3 விதமான பரவளைவுகள் பற்றி பார்க்க போகிறோம். இது நேர்கோட்டின சமன்பாடு. இதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதில் +- சம்மந்தப்பட்டு இருக்கிறது, +- சம்மந்தப்பட்டு இருக்கிறது, அது சம்மந்தமாக பார்க்க போகிறோம். விளக்கமாக பார்க்க புரியக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். நாங்கள் பயிற்சி இந்த பாடத்தில் பயிற்சியை பார்க்க போகிறது இல்லை, உதாரணங்கள் மூலம் தான் விளக்கம் பார்க்க போகிறோம். பயிற்சி பார்க்குறதா இருந்தால் வரைவு வரையணும். வரைய முடியாது, வரைய முடியும். வரைவு தாளில் தான் வரைகிறது இலகுவானது என்றபடியாக நாங்கள் உதாரணம் மூலம் விளங்கப்படுத்துகிறோம். அதை வச்சு நீங்கள் பூரணமாக செய்யக்கூடியதாக இருக்கும். இதுக்கு முதலே இது சம்மந்தமான காணொலி எடுத்துட்டேன் நான். ஆனால் 1 மணித்தியாலத்துக்குள்ளே எடுக்கணுமென்று எடுத்தபடியாக கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்தபடியாக அந்த காணொலி பூரண விளக்கமாக இருந்திருக்குமா தெரியல. அதனால் நான் அதை டிலீட் பண்ணிட்டேன். இப்போ திரும்ப ஒரு காணொலி எடுக்கிறேன். இது 1 மணித்தியாலத்துக்கு கூடவும் வரலாம், 2 மணித்தியாலத்துக்கிட்டவும் வரலாம். அதனால் கொஞ்சம் விளக்கமாக வேணுமெண்டா இறுதி வரைக்கும் பாருங்கள். பூரணமான விளக்கமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ பார்ப்போம். மீட்டல் பயிற்சி முதலாவது இருக்குது. வரைவில் முதலாவது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்பாடத்தை கற்பதன் மூலம் நீங்கள் ஒரு சோடி ஒருங்கமை சமன்பாடுகளின் தீர்வுகளை வரைவின் மூலம் பெற்றுக்கொள்ளும். அதுதான் நாங்கள் சொன்னாங்க. ஒருங்கமை சமன்பாடுனா 2 சமன்பாடு அதிൻ്റെ தீர்வுகளை வரைவை பயன்படுத்தி 2 நேர்கோடையும் வரைஞ்சி அது வெட்டுற புள்ளி தான் அதிൻ്റെ தீர்வு. இப்படி ஒரு நேர்கோடு இப்படி ஒரு நேர்கோடுனா அது வெட்டுற புள்ளி தான் தீர்வு. அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் நாங்கள். அடுத்தது y = ax² + b இந்த வடிவில் இருந்தால் அதுகின்ற வரைவு எப்படி வரைகிறது, அதிൻ്റെ சார்பின்ற வரைவுகளை வரையவும் வரைவிலிருந்து நடத்தையை விளக்கவும் இது சம்மந்தமாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இதில் 3 விதமாக இருக்குது. அந்த 3 விதம் தான் இப்போ நான் இதுக்கு முதல் சொன்னது. இப்போ இதையும் பார்க்க போகிறோம். இதில் 3 விதம் இருக்குது, இதில் ஒரு விதம், மொத்தமாக 4 விதம், 4 பயிற்சி இருக்குது. கொஞ்சம் விளக்கமாக பார்ப்பேன் நான். முதலாவது மீட்டல் பயிற்சி என்று இருக்குது. அது கிரேட் 10ல் இருக்கிறதா வளமையாக வர தெரியும். இந்த சமன்பாட்டையும் வரையட்டாம், இந்த சமன்பாட்டையும் வரையட்டாம். எக்ஸின் ஆள்கூரை நாங்கள் எடுத்து y ஆள்கூரை காணணும். அது காண்றது சம்மந்தமாக இருக்குது.
அது கிரேட் 10 பார்த்தாலே விளங்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அதுக்கு நாங்கள் விளக்கமாக போயில ஒவ்வொன்றா மீட்டர் பயிற்சியை விட்டுட்டு கிரேட் 11 பாடத்தை பற்றி விளக்கமாக பார்ப்போம். இப்போ நான் அதில் 2 சமன்பாடுகள் 3 சமன்பாடுகள் நேர்கோட்டின சமன்பாடு வந்துட்டு நேர்கோட வரைய சொல்லியிருக்கு, வரைஞ்சிட்டோம். இப்போ 11 பார்த்தோம்னா இந்த மீட்டர் பயிற்சி இலகுவாக புரியக்கூடியதாக இருக்கும். 11 பார்த்தோம்னா வரைவின் மூலம் ஒரு சோடி ஒருங்கமை சமன்பாடுகளின் தீர்வுகள், அதே தான் நேர்கோட்டை வரைஞ்சு அதுகின்ற 2 சமன்பாடுண்டா 2 நேர்கோட்டை வரைஞ்சு 2 நேர்கோடு சந்திக்கிற புள்ளி தான் அதுகின்ற தீர்வு. அதே தான் இங்கேயும் இருக்குது. இங்கே நேர்கோடை மட்டும் வரைய சொல்லி இருக்குது. அதே நேர்கோடுகளை இங்கே வரைஞ்சு அதுகின்ற தீர்வுகளை காண சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். 2 சமன்பாடு வந்துருக்கு. என்னென்ன சமன்பாடுண்டா y கழித்தல் x சமன் கழித்தல் 3, அதே மாதிரி y கூட்டல் 3x சமன் 5. இந்த 2 சமன்பாட்டிலையும் எக்ஸுக்குரிய தீர்வு என்ன, வையுக்குரிய தீர்வு என்னன்னு கேட்டு கிடக்கு. நாங்கள் ஒருங்கமை சமன்பாட்டை தீர்த்து விட கண்டுபிடிக்கலாம். ஒருங்கமை சமன்பாட்டை தீர்க்கிற சம்பந்தமாக கிரேட் 10 இருக்குது. இதுக்கு அடுத்த பாடம் சமன்பாடுகள பாடம் அதே பாடம் தான் இருந்தாலும் இதில் இதை பயன்படுத்தி செய்ய போகிறதில்லை. வரைவை வரைஞ்சு அந்த வரைவு 2 வெட்டுற புள்ளி தான் அதில் எக்ஸ் ஆள்கூறு எக்ஸுக்குரிய பெருமானம், y ஆள்கூறு வையுக்குரிய பெருமானம். அதை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல வரைவு வரைகிறதுக்கு அந்த சமன்பாடு எழுதுவோம். நாங்கள் சமன்பாடு இங்கே எழுதி இருக்குது. அதாவது y கழித்தல் 3 சமன் y கழித்தல் x சமன் கழித்தல் 3 இருந்தது. அதை கழித்தல் 3 இருந்தது. அதை நாங்கள் y சமன் நேர்கோடு வரையணும்னா y சமன் என்று எடுக்கணும். அதனால் இங்கே கழிபட்டு இருக்கிறது சமனுக்கு அந்த பக்கம் கூட்டுப்படும். அதனால் கழித்தல் 3. அதாவது அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பேசிக்காக இருக்கிற சில விடயங்களை பார்த்துட்டு போகிறது நல்லது. ப்ளஸ் அண்டு சமனுக்கு இந்த பக்கம் இருந்தால் சமனுக்கு அந்த பக்கம் மைனஸ், சமனுக்கு இந்த பக்கம் மைனஸ் இருந்தால் மற்ற பக்கம் ப்ளஸ். கூட்டுப்பட்டால் கழிப்படும், கழிப்பட்டால் கூட்டுப்படும். அதே மாதிரி பெருக்கப்பட்டால் வகுப்படும், வகுப்பட்டால் பெருக்கப்படும். சமனுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம், இது முக்கியம். அடுத்தது ப்ளஸ்ஸும் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் தான். அதாவது ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ், ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ். அதே மாதிரி வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மைனஸ், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மைனஸ். இதெல்லாம் பேசிக் மேத்ஸில் நாங்கள் போட்டோம், பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் தேவைப்பட போகுது. இங்கே அதுக்கான தான் சொல்கிறோம். ஒரே அடையாளம் பெருக்கப்பட்டால் ப்ளஸ், ஒரே அடையாளம் பெருக்கப்பட்டால் ப்ளஸ், வேறுபட்ட அடையாளம் பெருக்கப்பட்டால் மைனஸ். அதே நேரம் ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். இதுக்கு கூட்டுற கழித்தலுக்கு வர்ற விடைக்கு முன்னுக்கு போகிற அடையாளம் பெரிய இலக்கத்தின் அடையாளம். இதெல்லாம் விளக்கமாக பேசிக் மேத்ஸில் பார்த்துட்டோம். இருந்தாலும் இங்கே தேவைப்படும் சொல்லிக்கிறதுக்கு ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படும், ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டுப்படும், ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கழித்தல் அடையாளம். இது இங்கே அடையாளம் பெருக்கேக வகுக்கேக அடையாளம். அதே நேரம் கூட்டல் கழித்தலுக்கு ஒரே அடையாளங்கள் கூட்டப்படும், வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். அடையாளம் வந்து பெரிய இலக்கத்தின் அடையாளம். இங்கே அடையாளம் மட்டும்தான் சொன்னாங்க. பெருக்கல் வகுத்தலுக்கு அடையாளம் மட்டும்தான் சொல்லணும். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கழித்தல் அடையாளம். அதே நேரம் இங்கே ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். ஒரே அடையாளங்கள்னால் எப்போவுமே ப்ளஸ் என்று ஞாபகம் வச்சுருங்க. பெருக்கல் வகுத்தலுக்கு ப்ளஸ் அடையாளம், கூட்டல் கழித்தலுக்கு கூட்டுப்படும், ப்ளஸ் தான் அது கூட்டுப்படும். அடையாளம் பெரிய இலக்கத்தின் அடையாளம். இதை ஞாபகம் வச்சுருக்கணும். இதை ஞாபகம் வச்சுட்டு தான் இது செய்ய இலகுவாக இருக்கும். அதனால இப்போ சொல்லியிருக்கு. ஓரளவு புரிஞ்சிருக்கோம் நினைக்கும். எல்லாத்தையும் பேசிக் மேத்ஸை பார்த்துக்கொள்வது நல்லது. இப்போ நாங்கள் இதுக்கு பார்ப்போம். அதை எழுவாயாக்கி இப்படி ஒரு சமன்பாடு உருவாக்கிறது. அதே மாதிரி மற்ற சமன்பாடு அதையும் எழுவாயாக்கி y சமன் -3x ப்ளஸ் 5 எழுவாயாக்கி கிடக்கு. y சமன் -3x ப்ளஸ் 5 எழுவாயாக்கி கிடக்கு. இப்போ இந்த எழுவாய் மாற்றம் செய்தாச்சு. இந்த எழுவாய் மாற்றத்திலிருந்து நாங்கள் எக்ஸுக்கு ஏற்ற வையின் ஆள்குறை கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸுக்கு ஏற்ற வையின் ஆள்குறு, எக்ஸுக்கு 3 ஆள்குறு எடுத்திருக்கு. +1லேருந்து +3 வரைக்கும். அதே மாதிரி இதுலேயும் +1லேருந்து +3 வரைக்கும் எடுத்திருக்கு. 3 ஆள்குறு எடுத்திருக்கு. இந்த 3 ஆள்குறும் தந்திருவினம் இல்லாட்டி நாங்கள் எடுக்கிறதுனால 3 ஆள்குறு எதனா 3 ஆள்குறோ 5 ஆள்குறோ எதனா எடுத்து நாங்கள் வரையலாம். இப்போ அதுக்கேற்ற வையின் ஆள்குறு கண்டுபிடிக்கும். வையின் ஆள்குறு கண்டுபிடிக்கிறதுக்கு முதலாவது எக்ஸுக்கு 1 2 இருக்குது, அடுத்து 2 2, அடுத்து 3 2. இப்போ முதலாவது இந்த சமன்பாட்டில் எக்ஸுக்கு 1 போடுவோம். எக்ஸ் இருக்கிறத 1 போட்டோம்னா 1 கழித்தல் 3.
ஒன்றுக்கு முன்னுக்கு ஒரே ஒரு அடையாளம் இல்லாட்டிக்கு கூட்டல் அடையாளம் அர்த்தம். வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். வேறுபட்ட அடையாளம் கழிப்படும். இப்போ 3ல் 1 கழிச்சா 2. இதுக்கு முன்னுக்கு போடுற அடையாளம் வந்து பெரிய இலக்கத்தின் அடையாளம். 3ஓ 1ஓ பெருசுன்னு பார்த்தோம்னா 3 தான் பெருசு. ஆகவே கழித்தல் 2. அதுதான் இங்கே போட்டு. அதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் பிரதிட்டோம்னா எக்ஸுக்கு 2 பிரதிவிடும். 2 கழித்தல் 3. இப்போ இதுக்கும் அதே மாதிரி தான் வேறுபட்ட அடையாளம் ஒன்றும் இல்லாட்டி ப்ளஸ் என்னத்தான் ப்ளஸ் 2 -3 வேறுபட்ட அடையாளம் கழிப்படும். 3ல் 2 கழிச்சா 1 போடுற அடையாளம் பெரிய இலக்கத்தின் அடையாளம். 3க்கு பெருசு 3க்கு அடையாளம் -1 போட்டாச்சு. அதே மாதிரி அடுத்தது போட்டோம்னா 3 எக்ஸுக்கு 3 போடணும். எக்ஸ் இருக்கிற இடத்த 3 2 பெருமானத்தை போடணும். 3 கழித்தல் 3. 3லேருந்து 3 கழிச்சா 0. அதுதான் இங்கே போட்டு. இப்படி நாங்கள் ஆள்குறுகளை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கணும். இதுக்கு இந்த சமன்பாட்டுக்கும் 3 ஆள்குறு எக்ஸ் ஆள்குறு தந்திருக்கு. y ஆள்குறு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கிறது. வேணும்னா நான் ஒன்று கண்டுபிடிச்சு காட்டுறேன். y = -3x + 5 -3x + 5. இதில் எக்ஸுக்கு 1. அப்போ -3 தர 1 சக 5 -3ஆல் 1 பிரிக்கணும்னா -3 + 5. இப்போ வேறுபட்ட அடையாளம் கழிப்படும். 5ல் 3 கழிச்சா 2 அடையாளம் வந்து பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்க அடையாளம் வந்து பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு இருக்க அடையாளம். ஆகவே இங்கே +2 போட்டு. இதே மாதிரி மற்ற 2க்கு நீங்கள் ஆள்குறை கண்டுபிடிக்க வேண்டியதான் வேலை. மற்ற 2க்கும் அதே மாதிரி ஆள்குறை கண்டுபிடிக்கணும். ஒரு வேலையும் இல்லை. அதே அடையாளத்தை பிரதியிட வேண்டியான். 2 பிரதியிட வேண்டியான். -3 தர 2 சக 5. இதிலிருந்து விடையை கண்டுபிடிக்க வேண்டியான். -6 + 5 அதிலிருந்து -1 விட ஒரே அடையாளங்கள் கூட்டப்படும். வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். இதை ஞாபகம் வச்சுருந்தா சரி. அதிலிருந்து நாங்கள் ஆள்குறை கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கும் ஆள்குறை கண்டுபிடிச்சிட்டோம். மற்றதுக்கும் ஆள்குறை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 2 வரைவையும் வரைய போகிறோம். 2 வரைவையும் ஒரே வரைவில் வரைய போகிறோம். 2 வரைவையும் ஒரே வரைவில் வரைய போகிறோம். எக்ஸுக்கு வந்து மறை 1லேருந்து இங்கேயும் சரி இதுலேயும் சரி மறை 1லேருந்து மறை 3 வரைக்கும் இருக்குது. ஆனால் வைக்கு இங்கே மறை 2லேருந்து மறை 1 0. இங்கே நேர் 2 மறை 1 மறை 4. மறை 4லேருந்து நேர் 2 வரைக்கும் தேவை. மறை 4லேருந்து நேர் 2 வரைக்கும் தேவை. மறை 4லேருந்து நேர் 2 வரைக்கும் தேவை. தேவைக்கேற்ற மாதிரி அளவுகளை மாற்றி நாங்கள் வரையணும். மறை 4லேருந்து வையில் மறை 4லேருந்து நேர் 2 வரைக்கும் தேவை. எக்ஸில் நேர்லாம் தேவை. எக்ஸில் நேர்லாம் தேவை. மறையில் தேவையில்லை. அதனால் எக்ஸில் நேரில் எடுத்துருக்குது. வையில் மேலே மறை கீழே மறை 4லேருந்து மேலே நேர் 2 வரைக்கும் தேவை ஆள்கூறு. நேர் 2 வரைக்கும் தேவை ஆள்கூறு. அதனால் மேலே எடுத்திருக்கு. இப்போ இதுலேருந்து வரைவை வரைஞ்சோம்னா 1க்கு நேர மறை 2 1க்கு நேர மறை 2 எக்ஸில் 1க்கு நேர மறை 2. அதே மாதிரி 2க்கு நேர மறை 1 2க்கு நேர மறை 1 அதுவும் குறிச்சாச்சு. அதே மாதிரி 3க்கு நேர 0 3க்கு நேர எக்ஸில் 3க்கு நேர y 0 அதையும் குறிச்சாச்சு. இப்போ இதை இணைச்சு ஒரு நேர்கோடு ஆக்க வேண்டிய நேர்கோடு ஆக்கியாச்சு. அதே மாதிரி மற்ற வரைவு 1க்கு நேர 2 எக்ஸில் 1க்கு நேர வையில் 2 1க்கு நேர வையில் 2 எக்ஸில் 1க்கு நேர வையில் 2. அப்போ இது ஒரு புள்ளி. அடுத்தது எக்ஸில் 2க்கு நேர வையில் மறை 1 எக்ஸில் 2க்கு நேர வையில் மறை 1 அதே புள்ளியில் சந்திக்க போகுது. வையில் மறை 1. அதே மாதிரி எக்ஸில் 3க்கு நேர வையில் மறை 4 எக்ஸில் 3க்கு நேர வையில் மறை 4 ஆகவே மறை 4 புள்ளி. இப்போ இதை இணைச்சு நேர்கோட்டை வரைய வேண்டியதான். இதை இணைச்சு நேர்கோட்டை வரைய வேண்டியதான். 3 புள்ளியை இணைச்சு நேர்கோட்டை வரைய வேண்டியதான். நேர்கோடாக வரைய வேண்டியதான். வரைஞ்சிட்டோம்னா அந்த 2 நேர்கோடும் சந்திக்கிற புள்ளி 2 நேர்கோடும் இதில் ஒரு இடத்த வெட்டுது. அந்த புள்ளியைத்தான் நாங்கள் எங்களுக்கு தேவை. அதில் எக்ஸ் ஆள்குறு என்ன y ஆள்குறு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதில் எக்ஸ் ஆள்குறு என்ன y ஆள்குறு என்னன்னு கண்டுபிடிக்கணும்.
இதை பார்த்தோம்னா இதுக்கு நேர் எக்ஸின் ஆள்கூறு 2 வையின் ஆள்கூறு மறை 1. ஆகவே இந்த சமன்பாடு ரெண்டிൻ്റെയും ரெண்டு சமன்பாட்டிൻ്റെയും தீர்வு வந்து எக்ஸ் சமன் 2 y சமன் மறை 1. அவ்வளோதான் இதுக்குரிய தீர்வு. வையின் ஆள்கூறு மறை 1 எக்ஸின் ஆள்கூறு 2. இப்படித்தான் கண்டுபிடிக்கிறது. இது சம்மந்தமாக இன்னொரு உதாரணம் தந்திராக்கு அதை வரைஞ்சி அது எக்ஸ் ஆள்கூறு என்ன y ஆள்கூறு என்னன்னு இதை கண்டுபிடிக்கணும். இதில் எக்ஸ் ஆள்கூறு 8 y ஆள்கூறு நேர பார்த்தோம்னா 2. ஆகவே எக்ஸ் சமன் 8 y சமன் 2. அவ்வளவுதான். அது ரெண்டு உதாரணம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அதாவது பயிற்சி தந்திருக்கு. இதுக்கு இந்த ரெண்டு வரைவையும் வரைஞ்சி ஒரே வரைவில் வரைஞ்சி ரெண்டும் வெட்டுற புள்ளி, இந்த ரெண்டும் வெட்டுற புள்ளி எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூறு, அதே மாதிரி இந்த ரெண்டும் வெட்டுற புள்ளி எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூறு, இது ரெண்டும் வெட்டுற புள்ளி எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூறு கேட்டிருக்கு. இதே மாதிரி நான் செய்த மாதிரியே செய்தால் விட வந்து. இப்போ இது முதலாவது பயிற்சி முடிஞ்சுது. முதலாவது நேர்கோடு சம்பந்தமாக முடிஞ்சுது. இனித்தான் நாங்கள் வரப்போகிறோம் பரவளைவுக்கு வரப்போகிறோம். இந்த இருபடி சார்புகளின் வரைவுகளிலே மீட்டல் பயிற்சி இருக்குது. அதாவது கிரேட் 10ல் இருக்கிற பாடத்தை பற்றி இருக்குது. இப்படியான வரைவுகள்லாம் கிரேட் 10ல் இருக்குது. y சமன் ax வர்க்கம் இப்படியான வரைவும், அடுத்தது அதோட ax வர்க்கம் ப்ளஸ் b இப்படியான வரைவும் இருக்குது. அதை தான் இங்கே ப்ளஸ் பியோடு சேர்ந்த வரைவு தான் இது. இதுகின்ற சமச்சீரச்சின் சமன்பாடு இப்படியான வரைவுன்ற சமச்சீரச்சின் சமன்பாடு வரையாமே கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் சமன் எப்படியுமே 0 தான் இருக்குது. சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் 0 தான் இருக்கும் இப்படியான வரைவுக்கு. அதாவது எக்ஸ் வர்க்கம் மட்டும் இருக்கிற வரைவு, எக்ஸ் வர்க்கத்தோட எக்ஸின் குணகம் வர்க்கத்தில் மட்டும் இருக்கிறதுக்கு எக்ஸ் வர்க்கம் சக ஏதோ 2 எக்ஸோ ஏதோ ஒரு எக்ஸண்டு வந்துட்டுண்டா இதுகின்ற சமச்சீரச்சு மாறுபடும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள். அதாவது கிரேட் 11ல் பார்க்க போகிறோம். இது கிரேட் 10ல் இருக்குது. இப்படியான வரைவுக்கு y சமன் ax வர்க்கம் ப்ளஸ் b இப்படியான வரைவுக்கு எக்ஸார் அதாவது சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் 0 தான் இருக்கும். அதோட திரும்ப புள்ளி நாள்கூறு 0, இந்த பியாக இருக்கும். 0, பியாக இருக்கும். வரையாமல் காண்ற சமந்தான் சொல்கிறோம். அதே மாதிரி திரும்ப புள்ளி நாள்கூறுண்டாம் அது இதுதான் பியாக இருக்கும். அதாவது y ஆள்கூறு தான் திரும்ப புள்ளி சொல்கிறாங்க, பியாக இருக்கும். அதே மாதிரி இழிவா உயர்வாண்டா ஏன்ற பெருமானம் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா வரைவு இழிவானது இப்படி வரும். மைனஸாக இருந்துச்சுன்னா வரைவு உயர்வானது இப்படி வரும். அவ்வளோதான். இதை வச்சு நாங்கள் எழுதலாம். அதாவது வரைவு வரையாமே கண்டுபிடிக்கலாம். அது வரைவு வரைகிறது சம்மந்தமாக இருக்குது. இந்த ஆள்கூறுகளை கண்டுபிடிச்சி வரைவு வரையணும். y சமன் எக்ஸ் வர்க்கம்ண்டா இந்த மறை 3 போட்டோம்ண்டா y சமன் எக்ஸுக்கு பதிலாக மறை 3 வர்க்கம் கழித்தல் 5. இப்போ இதில் இருந்து மறை 3 வர்க்கம்ண்டா மறை 3 இருக்கணும். மறை 3 இருக்கணும்ண்டா 3 பிரிக்கணும் 9, மைனஸாக பிரிக்கணும் ஒரே அடையாளம் பிரிக்கப்பட்டால் ப்ளஸ், அதுக்கு தான் முதலே சொன்னாங்க கழித்தல் 5. இதில் இருந்து வேறுபட்ட அடையாளம் அப்போ கழிப்படும். 9ல் 5 கழிச்சா வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும்னு சொல்லிட்டோம். ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும். அதே மாதிரி ஒரே அடையாளம் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம், வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கழித்தல் அடையாளம். ஒரே அடையாளங்களுக்கு பெருக்கினா கூட்டல் அடையாளம், வேறுபட்ட அடையாளங்கள் கழித்தல் அடையாளம். அதே மாதிரி ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும், வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும். இப்போ இது வேறுபட்ட அடையாளம், ஆகவே கழிப்படும். கழிச்சா 4. இதுக்கு போடுற அடையாளம் பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு அடையாளம். பெரிய இலக்கத்துக்கு முன்னுக்கு 9 தான் பெருசு. அப்போ 9க்கு முன்னுக்கு அடையாளம் ப்ளஸ், ஆகவே ப்ளஸ் 4ன்றது விட. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டு பிரதிட்டு இந்த அட்டவணையை நிரப்பணும். அட்டவணை நிரப்பிட்டு அந்த வரைய சொல்லி இருக்குது. அதை நீங்கள் வரைஞ்சி மீட்டர் பயிற்சி தான் வரைஞ்சி செய்து பார்க்கலாம். இழிவு பெருமானம் உயர்வு பெருமானம் சம்மந்தமாக கேட்டிருக்கு. நாங்கள் முதலே சொல்லிட்டோம். இது இந்த இழிவு பெருமானம்ன்றது பி, அதாவது இங்கே பியாக இருக்கிறது வந்து மறை 5. அப்போ மறை 5 இருக்கும். வரைவின் இழிவு புள்ளி 4 0, மறை 5 இருக்கும். வரையாமே சொல்கிறோம். சார்பின் பெருமானம் மறையாகும் போது எக்ஸின் பெருமான வீச்சு, அதை நீங்கள் வரைஞ்சி தான் எழுதணும். அது கிரேட் 10ல் இருக்கிற பாடம். அதை நாங்கள் இங்கேயே பார்க்க தான் போகிறோம். இருந்தாலும் கிரேட் 10ல் மீட்டர் பயிற்சியை தந்திருக்கு. வரைவு சார்பின் பெருமானம் மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு. மறையாகும்ண்டா y ஆள்கூறை பார்க்கணும். இது எக்ஸ், இதை நாங்கள் விளக்க மக்களை பார்ப்போம். இப்போ சும்மா சொல்லி விடுறேன். y ஆள்கூறு மேலே இருக்கிறது ப்ளஸ், கீழே இருக்கிறது மைனஸ். ஆகவே மேலே இருக்கிறது ப்ளஸ். இந்த வரைவில் மேலே இருக்கிறது, அதாவது இந்த துண்டும் தான் மேலே இருக்குது. இதுகள் ப்ளஸ்,
கீழே இருக்கிற வையின் கீழே இருக்கிறது மைனஸ், இந்த கீழே இருக்க இதுலேருந்து இது வரைக்கும் மைனஸ். ஆகவே இதிலேருந்து இது வரைக்கும் மைனஸ். அதுகின்ற எக்ஸ் ஆள்கூறு கட்டுருக்கு. அதுகின்ற எக்ஸ் ஆள்கூறு எப்போவுமே எக்ஸ் ஆள்கூறு தான் எழுதணும். இப்போ y ஆள்கூறு ப்ளஸ் மைனஸாக இருக்கிற எக்ஸ் ஆள்கூறு, y ஆள்கூறு வரைவில் மைனஸாக இருக்குது. இந்த வரை இவ்வளவு இருந்தால் அப்போ இதில் இருந்து இது வரைக்கும் எப்படி வரைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வரும். வரைஞ்சு பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி வரும். இதில் இருந்து இது வரைக்கும் எழுத வேண்டியது. இது இந்த எக்ஸ் ஆள்கூறு இப்போ மறை 2 இங்கே நேர் 2 மறை 2லேருந்து மறை 2 விட பெருசாகும், நேர் 2 விட சிறுசாகும் என்று ஆயிடு பெருமான வீச்சு எழுதினா சரி. சார்பு நேராக அதிகரிக்கும், நேராகவும் இருக்கணும், அதிகரிக்கவும் வேணும். நேராக வேண்டாம், இந்த துண்டும் அதிகரிக்கணும்டா இப்படியே வரைவு குறைவடையுது, இப்படியே கூடுது. அதனால் அதிகரிக்கிற துண்டு இவ்வளவும், அதில் நேராக அதிகரிக்கிறேன்டா இந்த துண்டு, நேராக அதிகரிக்கிற இந்த துண்டு இவ்வளவும் தான். இது ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 விட எக்ஸ் பெருசாக இருக்கும்போது, எக்ஸ் பெருசாக இருக்கும்போது தான் வரைவு நேராக அதிகரிக்கும். அதே மாதிரி y சமன் மறை 1 ஆகும்போது எக்ஸின் பெருமான வீச்சுண்டா வையின் ஆள்கூறு மறை 1க்கு நேர இப்படி கோடு அடித்தோம்னா இதில் எக்ஸ் ஆள்கூறுன்னு இதில் எக்ஸ் ஆள்கூறுன்னு அது ரெண்டையும் எழுதினா சரி. ஆயிரேன்னு கேட்டால் பெருமானம் எக்ஸின் பெருமானம் கேட்டுக்கிடக்கு. அப்போ இந்த 2 பெருமானத்தையும் எழுதினா சரி. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கிரேட் 10ல் இருக்கிறதா மீட்டல் பயிற்சியில் இருக்கிறபடியே சொல்லிக்கிடக்கு. இங்கே இதை பயன்படுத்தி வரையாமல் இதுகின்ற தன்மையை வரைய சொல்லியிருக்கு. வரையாமல் தன்மையை எழுத சொல்லியிருக்கு. இப்போ பார்த்தோம்னா y சமன் 2x வர்க்கம், முன்னுக்கு இருக்க ஏன்றது ப்ளஸில் இருக்குது, அதனால் வரைவு இழிவானது. ப்ளஸில் இருந்தால் இழிவு, மைனஸில் இருந்தால் உயர்வு, இழிவானது. சமச்சீரச்சின் சமன்பாடு இப்படியான வரைவுக்கு சமச்சீரச்சின் சமன்பாடு x சமன் 0 தான். உயர்வு இழிவு பெருமானம் 0,0 தான். திரும்ப புள்ளியின் ஆள்கூறு உயர்வு இழிவு பெருமானம் கேட்டிருக்கு. ஆள்கூறுக்கு கீழே பெருமானம் y ஆள்கூறை கொடுத்தா சரி, அது 0 தான். திரும்ப புள்ளியின் ஆள்கூறண்டா இந்த x சமன் 0 இந்த இதுவும் சேர்த்து வரும் 0,0. நான் முதல் விளக்கமாக சொல்லிட்டோம். இதே மாதிரி வரை பண்ணபடியாக அதே மாதிரி சொல்லிட்டோம். இங்கே இன்னொன்று பார்த்தோம்னா, அதாவது ஒன்று கூட்டு போடுறது மாதிரி பார்த்தோம்னா இதுலேயும் மைனஸ் இல்லை. எக்ஸின் ஆள்கூறு எக்ஸ் வர்க்கத்தின் ஆள்கூறு மைனஸ் இல்லை, அதனால் இழிவான வரைவு இழிவானது. அதே மாதிரி சமச்சீரச்சின் சமன்பாடு எக்ஸ் சமன் 0 தான். அப்படியான வரைவுக்கு திரும்ப புள்ளியின் இழிவு பெருமானம் கேட்டுக்கிடக்கு. இந்த மைனஸ் பி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்படியான வரைவுக்கு அந்த பி இருக்கிறத தான் என்ன இருக்கோ அதுதான் வரும். ப்ளஸ் 3 கூட்டுப்படுறது தான் வரும். அப்போ இதில் திரும்ப புள்ளி 4 0, அந்த கூட்டுப்படுற இலக்கம். அவ்வளோதான் இதுக்குரிய விளக்கம். இதில் எது நீங்கள் மற்றதில் எழுதிக்கொள்ளலாம். உயர்வானதுக்கு -3 இருந்துச்சுன்னா அது உயர்வானது அப்படி எழுதினா சரி. இப்போ நாங்கள் அடுத்ததுக்கு போயிட்டோம், அதாவது கிரேட் 11ல் இருக்கிற 2வது விளக்கத்துக்கு போயிட்டோம். முதலாவது விளக்கம் 2 நேர்கோடுகள் சந்திக்கிற புள்ளியை எக்ஸ் ஆள்கூறு y ஆள்கூறு ஒருங்கிணைந்த சமன்பாட்டின் தீர்வு. இது 2வது y சமன் ax வர்க்கம் ப்ளஸ் bx ப்ளஸ் c இப்படியான வரைவு. இதுக்கு சமச்சீரச்சின் சமன்பாடு x சமன் 0 மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே எக்ஸ் வருது, எக்ஸின் 1ஆம் படியிலையும் வருது, 2ஆம் படியிலையும் வருது. 2ஆம் படியில் மட்டும் இருந்தால் தான் x சமன் 0 சமச்சீரச்சின் சமன்பாடு. இங்கே அப்படி வராது. அதை நாங்கள் விளக்கமாக பார்ப்போம் கீழே உதாரணங்கள் மூலம். இப்போ ஒரு சமன்பாடு ஒன்று தந்திருக்கு, இந்த சமன்பாட்டின் எக்ஸ் ஆள்கூறு தந்து இருக்குது. எக்ஸ் ஆள்கூறு பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தந்திருக்கும். அதிலேருந்து y ஆள்கூறத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதை நாங்கள் பிரதியிட்டும் கண்டுபிடிக்கலாம், இதே மாதிரி அட்டவணை மூலமும் கண்டுபிடிக்கலாம். இப்போ பிரதியிட்டு கண்டுபிடிச்சு பார்ப்போம். சமன்பாடு தெரியும், பிரதியிட்டு கண்டுபிடிப்போம். y சமன் எக்ஸ் வர்க்கம் கழித்தல் எக்ஸ் வர்க்கம் கழித்தல் 2x கழித்தல் 3. இப்போ இதில் மறை 2 எடுத்தோம்னா, எக்ஸுக்கு மறை 2 போட்டோம்னா மறை 2 வர்க்கம் கழித்தல் 2 மறை 2 கழித்தல் 3. இப்போ இதை சுருக்கணும்னா மறை 2 பெருக்கணும், மறை 2 பெருக்கணும், மறை 2 2 பிரிக்க 4 தெரியும், மறையால் பிரிக்கணும், ஒரே அடையாளம் பெருக்கப்பட்டால் கூட்டல். அதே மாதிரி இங்கே மறை 2 பெருக்கணும், இதுக்கும் அதே மாதிரி தான், ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் கூட்டல் அடையாளம் 4.
மறை 2 பிரிக்கினா +4 கழித்தல் 3 4 4 ஒரே அடையாளம் அப்போ கூட்டுப்பட்டால் 8 மறை 3 இருக்குது வேறுபட்ட அடையாளம் அப்போ கழிப்பட்டால் 5 அடையாளம் வந்து பெரிய இலக்கத்தின் அடையாளம் பெரிய இலக்கம் வந்து 8 ஆகவே 8க்கு முன்னுக்கு அடையாளம் ப்ளஸ் ஆகவே +5 வைக்குரிய பெருமானம் எக்ஸ் வந்து மறை 2 கேட்க y வந்து +5 அப்போ எக்ஸினே வையினே வாழ்குறியாச்சு அதே மாதிரி மறை உண்டை போட்டாலும் அதே மாதிரி தான் வரும் மறை உண்டின் வர்க்கம் 1 மறை 2 பிரிக்கினா +2 கழித்தல் 3 3லேருந்து 3 கழிச்சா 4 3லேருந்து 3 கழிச்சா 0 அப்போ எக்ஸ் ஆள்கூறு மறை 1 கேட்க y ஆள்கூறு 0 இதே மாதிரி ஒவ்வொன்ற ஒரு ஆள்கூறும் கண்டுபிடிச்சு நாங்கள் போடலாம் ஆனால் இங்கே இருக்கிறது அட்டவணை மூலம் கண்டுபிடிக்கிறது இருக்குது அதாவது ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சுட்டு பிரதிட்டு செய்கிறது கஷ்டம்ண்டா முதல்ல எக்ஸ் வர்க்கத்தை காணணும் எக்ஸ் ஆள்கூறு தந்திருக்கும் அதுண்ட வர்க்கிச்சு எல்லாத்தையும் எழுதணும் வர்க்கிச்சு எல்லாத்தையும் எழுதி போட்டு மறை 2 எக்ஸை பெருக்கணும் மறை 2 எக்ஸை பெருக்கி எழுதணும் மறை 2 எக்ஸின் பெருமானம் இதுண்டா மறை 2 பிரிக்கணும்டா மறையாக பிரிக்க நேராக மாறிடும் அதனால் மறை 2 பிரிக்கணும்டா நேர் 4 இதையும் மறை 2 பிரிக்கணும்டா நேர் 2 மறை 2 பிரிக்கணும்டா 0 பிரிக்கணும் 0 தான் மறை 2 பிரிக்கணும்டா மறை 2 மறை 2 பிரிக்கணும்டா மறை 4 மறை 2 பிரிக்கணும்னா மறை 6 மறை 2 பிரிக்கணும்டா மறை 8 அப்படி பெருக்கி எழுதி போட்டு அடுத்தது எழுத வேண்டியது மறை 3 அதாவது மறை 3 அப்படி எல்லாத்துக்கும் எழுதிகளுக்கு மறை 3 எழுதியிருக்கு இப்போ என்ன செய்ய போகிறோம்டா எல்லாத்தையும் கூட்டி விட போகிறோம் கூட்டி விட்டோம்டா 4 கூட்டினா 8 8 கூட்டுறோம்ன்றதுக்கான கூட்டக்கூடாது இங்கே -3 இருக்குது 8 கூட்டினாலும் -3 தான் இருக்குது +ஆல் மைனஸை பிரிக்கினா -3 ஆகவே 8ல் 3 கழிச்சா 5 ஆகவே y ஆள்கூறு 5 இப்படி தான் கண்டுபிடிக்கிறது இப்படி எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா பெருக்கி கண்டுபிடிக்கலாம் முக்கியமானது ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் ஒரே அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் ப்ளஸ் வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்பட்டால் மைனஸ் அதே மாதிரி ஒரே அடையாளங்கள் கூட்டுப்படும் வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும் இது ஞாபகம் வச்சுருந்தா இந்த அட்டவணையெல்லாம் செய்கிற சின்ன வேலை படபண்டு எழுதிட்டு போயிடலாம் இந்த ரெண்டு விடையும் முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுருக்கோம் அது தெரிஞ்சு இந்த அட்டவணை நிரப்பியாச்சு அட்டவணை நிரப்பினா இனி வரைய வேண்டியதான் எக்ஸுக்கு மறை 2 இருக்கும்போது வைக்கு 5 எக்ஸுக்கு மறை 2 இருக்கும்போது வைக்கு 5 மறை 2 இருக்க வைக்கு 5 புள்ளி வச்சாச்சு ஆள்கூறு குறிச்சாச்சு அதே மாதிரி எக்ஸுக்கு மறை 1 இருக்கும்போது வைக்கு 0 எக்ஸுக்கு மறை 1 இருக்க வைக்கு 0 அதனால் இதுக்கும் புள்ளி வச்சாச்சு குறிச்சாச்சு அதே மாதிரி ஒவ்வொன்றா பார்த்து புள்ளியை வச்சு குறிக்க வேண்டியதான் புள்ளியை வச்சுட்டு ஒரு சின்ன வட்டம் போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் இணைச்சி விட வேண்டியதான் வட்டம் எல்லாத்தையும் இணைச்சி விட்டால் எங்களுக்குரிய வரைவு வரும் அடிமட்டம் வைக்காமல் வரையணும் அடிமட்டம் வைக்காமல் இணைச்சி விடணும் இப்போ இணைச்சி விட்டால் அந்த புள்ளியில் இணைச்சி விட்டால் வரைவு தெளிவான வரைவாக வரையணும் அப்படி வரைவு இங்கே வரைஞ்சி இருக்குது வரைவு வரைஞ்சிட்டோம்னா அடுத்த கட்டத்துக்கு கேட்ட கேள்விக்கு விட எழுத வேண்டியதான் இப்போ வரைவு வரைஞ்சி முடிஞ்சுது கேட்ட கேள்வியில் பார்ப்போம் ஏஎக்ஸ் வர்க்கம் வடிவிலான வரைவும் பரவளைவு என்போம் வரையப்பட்ட வரைவிலிருந்து பின்வரும் பண்புகளை அவதானிக்க முடியும் வரைவானது ஒரு பரவளைவாக இருப்பதுடன் அதன் கோடு x = 1 பற்றி சமச்சீரானது எக்ஸ் ஆள்கூறு 1 இருக்க இந்த வரைவு வந்து சமச்சீரானது அது ரெண்டு பக்கம் சமனாக மடிக்கக்கூடிய மாதிரி நடுவே இப்படி இருக்குது அதனால் இது இந்த சமச்சீரத்தின் சமன்பாடு x = -1 சமச்சீராக மடிக்கிற புள்ளி தான் சமச்சீர் அச்சுன்னு சொல்லுவோம் சமச்சீராக மடிக்கிற புள்ளி சமச்சீர் அச்சு அதனால் x = மறை 1 மறை 1 நேர் 1 சாரி இங்கே நேர் 1 மற்ற பக்கம் இருந்தால் தான் மறை 1 இது நேர் 1 இதுதான் மறை 1 இது நேர் 1 ஆகவே x = நேர் 1
எக்ஸ் சமன் 1ன்றது சமச்சீரத்தின் சமன்பாடு. அதே மாதிரி மற்றதை பார்ப்போம். வரைவில் எக்ஸின் பெருமானம் மறை 2லிருந்து முறையை அதிகரிக்கும் போது அதற்கொத்த வையின் பெருமானம் முறையை குறைந்து இழிவு பெருமானமாக மறை 4 எடுத்து மீண்டும் அதிகரிக்கிறது. மறை 4 எடுத்து மீண்டும் அதிகரிக்குதான். அது அப்படியே குறைவடைந்து கொண்டு வந்து மறை 4க்கு வந்து வையால் கூறு மறை 4க்கு நேர வந்து மறை 4க்கு எக்ஸால் கூறு ப்ளஸ் 1 எக்ஸால் கூறு ப்ளஸ் 1 வையால் கூறு மறை 4க்கு நேர திரும்ப அதிகரிக்குதான். அப்போ இழிவு புள்ளி வந்து அதன் வையால் கூறு தான் இழிவு புள்ளி மறை 4 இழிவு புள்ளி திரும்ப புள்ளி 4 கூறு ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 மைனஸ் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 4 திரும்புகிற புள்ளி வந்து எக்ஸின் ஆள்கூறு 1 இருக்க திரும்புது, வையின் ஆள்கூறு மறை 4 இருக்க திரும்புது. திரும்ப புள்ளி இது இழிவு பெருமானம் -4 -4 எடுத்து மீண்டும் அதிகரிக்கிறது. மேற்குறித்த வரைவில் எக்ஸின் பெருமான வீச்சு வையின் நடத்தையை மேலும் விவரிக்க விளங்கிக் கொள்வோம். எக்ஸின் பெருமானம் மறை 1 வரை அதிகரிக்கும் போது வையின் பெருமானம் அல்லது சார்பின் பெருமானம் 0 வரை நோக்கி குறைவடைகிறது. இங்கு நேராக குறைகிறது அல்லது கருத்து சார்பின் பெருமானம் நேர் பெருமானமாக அது விளக்கமாக இருக்குது. அதை நாங்கள் இப்போ அதை வாசிக்காமல் விளக்கமாக இப்போ நான் சொல்லி விடுறேன். அது நீங்கள் வாய்ச்சாலே புரியக்கூடியதாக இருக்கும், அல்லது நான் இப்போ விளக்கமாக சொல்லி விடுறேன். அதை என்ன சொல்லியிருக்கேன்டா ஒரு சிக்கலும் இல்லை. இந்த வரைவில் இழிவு புள்ளி தெரியும், இழிவு புள்ளின்ற ஆள்கூறும் தெரியும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் சொன்னதை வச்சு தெரியும். அதில் சொல்லியிருக்கிற என்ன விடயம்ண்டா, இப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே முதல் கிரேட் 10ன்னு சொன்னது அதைத்தான் அப்படியே சொல்லியிருக்குது. இப்போ அதை பார்ப்போம். இப்படி ஒரு வரைவு வருகுது. இந்த வரைவில் இவ்வளவு துண்டையும் பார்த்தோம்ண்டா இவ்வளவு துண்டையும் இதுலேருந்து இது வரைக்கும் இதுக்கு பிறகு வந்து அதிகரிக்குது. இங்கேருந்து அப்படியே குறைவடைஞ்சு வந்து இந்த புள்ளியில் திரும்ப அதிகரிக்குது. அதனால் இதை திரும்ப புள்ளின்னு சொல்கிறாங்க. திரும்ப புள்ளி என்றால் மறை 4 தான் திரும்புது. வையின் ஆள்கூறு மறை 4 திரும்புது. திரும்ப புள்ளி ஆள்கூறுண்டா அதில் எக்ஸ் ஆள்கூறு 1 வையாள்கூறு மறை 4 திரும்ப புள்ளி ஆள்கூறு. இங்கே சொல்லியிருக்கிறது வந்து வரைவு குறைவடைகிற ஆள்கூறுண்டா வரைவு குறைவடையுது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் குறைவடையுது. அதுக்கு மற்ற பக்கம் அதிகரிக்கும். அதாவது எக்ஸ் இப்படி போகும்போது இங்கே குறைவடையுது, மற்ற பக்கம் அதிகரிக்குது. இப்போ குறைவடைகிற ஆயிடுன்னு கேட்டால் எக்ஸின் ஆயிடு தான் எழுதணும் எப்போவுமே. வை குறைவடைகிறது, வையின் வரைவு வையை பார்த்து எக்ஸின் ஆயிடு எழுதணும். வையில் குறைவடைகிறது வந்து இதுக்கு நேராக பார்த்தோம்னா வையின் +1 விட எக்ஸ் சிறுசா இங்கே இதுன்ற சிறுசு +1 விட 0 மறை 2 சிறுசாக இருக்கும்போது வரைவு குறைவடைகிறது. வரைவு குறைவடையுதுண்டா எக்ஸ் ஆள்கூறு 1 விட சிறுசாக இருக்கும்போது குறைவடையுது. அதே மாதிரி வரைவு அதிகரிக்கிறதுண்டா எக்ஸ் வந்து +1 விட பெருசாக இருக்கும்போது எக்ஸ் இருக்கும்போது வரைவு அதிகரிக்குது. +1 விட பெருசாக இருக்கும்போது வரைவு அதிகரிக்குது. புரிய நினைக்கிறேன். சிவப்பாக இருக்கிறது குறைவடைகிறது, ஊதா கலரில் இருக்கிறது அதிகரிக்கிறது. எக்ஸ் வந்து +1 இருக்கும்போது அதிகரிக்கும். இப்போ அதே மாதிரி இன்னொரு விதமாக பார்க்கலாம், 4 விதமாக பார்க்கலாம். இதில் 2 விதம் பார்த்துட்டோம். குறைவடைகிறது, அதிகரிக்கிறது. அதே மாதிரி நேராக இருக்கிறது மறையாக இருக்கிறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் நேராக இருக்கிறது மறையாக இருக்கிறது பார்க்கலாம். முதல்ல நேராக இருக்கிறத பார்ப்போம். வரைவில் நேராக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா வரைவு நேராக இருக்கிறேன்டா எக்ஸ் ஆள்கூரை பார்க்கணும். எக்ஸ் ஆள்கூரை என்னென்னு தான் எழுதணும். ஆனால் வரைவு என்று பார்க்கும்போது வைய ஆள்கூரை பார்க்கணும். வைய ஆள்கூரைனா நேராக இருக்கிறது, இதுக்கு மேலே தான் நேராக இருக்குது. இதுக்கு மேலே வரைவு எங்கே இருக்குதோ அதுதான் நேராக இருக்குது. இதுக்கு மேலே, அதாவது 0க்கு மேலே தான் வையின் ஆள்கூறு நேர்.
அதில் வரைவு இதிலிருந்து இது வரைக்கும் நேராகவும் இருக்குது, இதிலேருந்து இது வரைக்கும் நேராகவும் இருக்குது, இதிலேருந்து இது வரைக்கும் நேராகவும் இருக்குது. நேராக இருக்கிற ஆள்குறண்டா இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் நேராக இருக்குது. வை ஆள்குறு நேராக இருக்குது. கீழே போனோம்னா வை வந்து மறையில் வந்துடும். அப்போ நேராக இருக்கிற ஆள்குறண்டா இந்த புள்ளி என்னென்னு பார்க்கணும். இந்த புள்ளி மறை ஒன்று, இந்த புள்ளி 3. ஆகவே மறை ஒன்றோட நேராக இருக்கிற ஆள்குறண்டா மறை ஒன்றை விட எக்ஸ் சிறுசாக இருக்கும்போது, மறை ஒன்றோட எக்ஸ் சிறுசாக இருக்கும். சிறுசு பெருசு தெரியும். இந்த கூறாக இருக்கிற பக்கம் சிறுசு, மற்ற பக்கம் பெருசு. ஆகவே எக்ஸ் சிறுசாக இருக்குது. எக்ஸ் சிறுசாக இருக்கும்போது தான் வரைவு நேராக இருக்குது. அதே மாதிரி 3 விட பெருசாக இருக்கும்போது, எக்ஸ் வந்து பெருசாக, இந்த 4ன்றது பெருசு, எக்ஸ் 3 விட பெருசாக இருக்கும்போது தான் வரைவு நேராக போகுது. கமா போட்டு எழுதணும். 3 விட பெருசாக இருக்கும்போது, எக்ஸ் பெருசாக இருக்கும்போது, 3 விட பெருசாக இருக்கும்போது நேராக இருக்குது. 2 எழுதணும். கமா போட்டு எழுதணும். ஏன்னா தொடர்ச்சியாக இல்லை. இது இங்கே வருது, இது இங்கே வருது, தொடர்ச்சியாக இல்லை. அப்போ அப்படி எழுதணும். ஆனால் இங்கே நேராக எழுதினாங்க, மறையாக எழுதினோம்னா அது தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ மறையாக எழுதினோம்னா, வரைவு மறையாக எழுதினோம்னா, மறையாக பார்த்தோம்னா எக்ஸ் ஆள்கூரில் மறைன்னு பார்த்தோம்னா இதுதான் மறை. அப்போ வரைவு மறையாக இருக்குன்னா இந்த புள்ளியில் ஆரம்பித்து அப்படியே இந்த வளைவு வரைக்கும் மறையாக இருக்குது. அதனால் இந்த புள்ளியிலேருந்து இந்த புள்ளி வரைக்கும் தொடர்ச்சியாக மறையாக இருக்குது. இந்த புள்ளி வரைக்கும் தொடர்ச்சியாக மறையாக இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக மறையாக இருக்குது. மறை ஒன்றிலேருந்து நேர் 3 வரைக்கும் எக்ஸ் வந்து தொடர்ச்சியாக இருக்குது. மறை ஒன்றோட பெருசாக இருக்கேக்கையும் 3 சிறுசாக இருக்கேக்கையும் எக்ஸ் வந்து மறையாக இருக்குது. அதாவது வரைவு வந்து மறையாக இருக்குது. எக்ஸ் ஆள்கூறு மறை ஒன்றிலேருந்து நேர் 3 வரைக்கும் வரைவு வந்து மறையாக இருக்குது. முதல்ல குறைவடைகிறது பார்த்து நாங்கள், அடுத்து அதிகரிக்கிறது பார்த்து நாங்கள், அடுத்து நேராக இருக்கிறது பார்த்து நாங்கள், அடுத்து மறையாக இருக்கிறது பார்த்து நாங்கள். இப்போ இந்த 4 ஏதோ 2 சேர்த்து கேட்டுவட்டும். இந்த 2 சேர்த்து ஏதோ ஒன்று. வரைவு நேராக குறைவடையும் ஆள்கூறு. அப்போ நேராகவும் இருக்கணும், குறைவடையணும். அப்போ நேராகவும் இருக்கணும், குறைவடையவும் வேணும். நேராக இருந்து குறைவடையவும் இருக்கிறது என்னென்னு பார்க்கணும். நேராக இருக்கிறது வந்து நீல கலரில் இருக்கிறது, குறைவடைகிறது வந்து சிவப்பு கலரில் இருக்கிறது. அப்போ நீல கலருக்கும் சிவப்பு கலருக்கும் பொதுவாக இருக்கிறது இந்த துண்டு தான் நீல கலருக்கும் சிவப்பு கலருக்கும் பொதுவாக இருக்குது. அப்போ நேராக குறைவடையவும் வேணும், நேராகவும் இருக்கணும். குறைவடைகிறது மொத்தமாக இதிலிருந்து இது வரைக்கும் வரும். இப்படியே அதில் குறைவடைகிறதுன்னு பார்த்தோம்னா, குறைவடைகிறது இவ்வளவு வரும். நேராக இருக்கிறது பார்த்தோம்னா நீளத்திலையும் சிவப்பிலையும் இருக்கிறது இந்த இவ்வளவு துண்டு தான். நீளத்திலையும் சிவப்பிலையும் இருக்க இவ்வளவு துண்டு. அதே மாதிரி நேராக அதிகரிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, நேராக இருக்கிறது நீல கலர், அதிகரிக்கிறேன்டா ஊதா கலர். அப்போ நீளத்திலையும் ஊதாலையும் இருக்குது இவ்வளவு துண்டு. நேராகவும் அதிகரிக்கணும், அதிகரிக்கிறது உண்டு இவ்வளவும் வரும். அதில் நேராக இருக்கிறது உண்டு இவ்வளவு. அதுக்கும் அதே மாதிரி எழுத வேண்டியான். இதில் இருந்து இதை விட பெருசாக இருக்கே, முதல் சொன்னது இதை விட சிறுசாக இருக்கே. அதே மாதிரி கேள்படும் மறையாக குறைவடைகிறது. மறையாக வேண்டாம் மஞ்சள் கலரில் இருக்குது, குறைவடைகிறன்னா சிவப்பு கலரில் இருக்குது. மஞ்சளுக்கும் சிவப்புக்கும் பொதுவாக இருக்கிறது இந்த துண்டு. மஞ்சளுக்கும் சிவப்புக்கும் பொதுவாக இருக்கிறது இந்த துண்டு. அப்போ +1, அதாவது -1லேருந்து +1 வரைக்கும், -1லேருந்து +1 வரைக்கும் இவ்வளவு துண்டு தான் மறையாகவும் இருக்குது, குறைவடையுது. அடுத்தது மறையாக அதிகரிக்கும். மறையிலையும் இருக்கணும், அதிகரிக்கணும். மறை வந்து மஞ்சள் கலர், அதிகரிக்கிறது வந்து ஊதா கலர். இப்போ மஞ்சள்லையும் ஊதாலையும் இருக்குது இவ்வளவு தான். பொதுவானதை கண்டுபிடிச்சு சமநிலையாக எழுத வேண்டியதான். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமநிலையாக எழுதுறது மட்டும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியம். இது கிரேட் 10ல் இருக்கிறது தான். அதுதான் இங்கே விளக்கமாக பந்தியில் தந்திருக்கு நிறைய. அதிகரிக்கிறது, குறைவடைகிறது, நேராக இருக்கிற, மறையாக இருக்கிறது. இந்த 4ஐயும் கண்டுபிடிச்சிட்டோம் இருந்தால் அந்த 4லேயும் ஏதோ 2 சம்மந்தப்படுத்தி கேள்விப்படும். மறையாக அதிகரிக்கிறது, நேராக குறைவடைகிறது, நேராக அதிகரிக்கிறது, மறையாக குறைவடைகிறது, அது சம்மந்தமாக கேட்டிருக்கும். அதை பார்த்து நீங்கள் வரையக்கூடியதாக இருக்கும். அதை பார்த்து நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும்.
இப்போ அதில் உதாரணம் இன்னொரு உதாரணம் தந்திருக்கு, அதில் பயிற்சி ஒன்று தந்திருக்கு. இதை நீங்கள் வரைஞ்சி இழிவு பெருமானம் திரும்ப புள்ளி நாள்கூறு சமச்சீரச்சை வரைந்து அதன் சமன்பாடு அது வரைக்கும் எழுதலாம். திரும்ப புள்ளி இழிவு பெருமானம். அடுத்து y சமன் 0 ஆகும்போது x நாள்கூறு, y சமன் 0 ஆகும்போது x நாள்கூறுண்டா y சமன் 0 ஆகும்போது y வந்து இந்த இது வரைவில்லை, அது பயிற்சியில் வரைவு. இது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். y சமன் 0, y ஆள்கூறு 0 இருக்க x ஆள்கூறுண்டா இதுக்கு நேரம் x ஆள்கூறு என்ன +2. அதோட இதில் +2 இல்லை, +2க்கு முன்னுக்கே வெட்டுது, +2க்கு அதான் வரைவு திருத்தமாக வரைவன்றது தான் +2க்கு முன்னுக்கே வெட்டுது. அதனால் இந்த புள்ளி என்னென்று சரியாக பார்க்கணும். இந்த புள்ளி வந்து 2 விட 2 புள்ளி முன்னுக்கு நிற்கிது, அதனால் 1.8. அதே மாதிரி இந்த புள்ளி பார்த்தோம்னா 2 விட 3 புள்ளி முன்னுக்கு நிற்குது, அதனால் 1.7. சரியான புள்ளி போடணும் 1.7. இங்கே 3.7 மறை 3.7. அப்போ y 0 இருக்க x ஆள்கூறு 1.7 மறை 3.7 x சமன் 1.7 கமம் 3.6 இருந்தால் இதில் இருக்குது, 3.6 போட்டிருக்கு. நாங்கள் 7 கிட்டத்தட்ட 7 தான் வெட்டுது, 6க்கும் 7க்கும் இடையில் 7 மாதிரி தான் இருக்குது. அதில் 6 போட்டிருக்குது. ஒரு புள்ளி கூடி குறையிறதால பிரச்சனை இல்லை, ஆனால் தெளிவாக வரையணும். அதிலேருந்து படத்தை பார்த்தாலே விளக்கமாக இருக்குது, உதாரணத்தை பார்த்தாலே விளக்கமாக இருக்குது. அதிலேருந்து சார்பு மறையாகும் x ஆள்கூறு, சார்பு நேராகும் x ஆள்கூறு, அதை நாங்கள் மேலே சொன்னதை தான் கேட்டிருக்கு. அதே மாதிரி சார்பின் பெருமானம் நேராக குறையும், நேராக எழுதிடுவோம், மறையாக எழுதிடுவோம். நேராக குறைகிறது, நேரில் குறைவடைகிறது இது. அதே மாதிரி மறையாக அதிகரிக்கிறது, அதை நாங்கள் விளக்கமாக பார்த்துட்டோம். மேலே ஆகியவற்றை எழுதட்டால் மேலே விளக்கமாக பார்த்தபடியாக அது எழுதலாம். நாங்கள் பயிற்சியில் செய்து பார்க்கலாம். இதை விட ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அதை கருத்தில் பதிவு பண்ணுங்கள். 12.3 முதலே சொல்லியிருந்தோம். y சமன் x + b + c இந்த வடிவில் இருக்கும். இங்கே ப்ளஸ் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் மைனஸ் சம்மந்தமாக இருக்குமெண்டு அந்த வரைவு தான். அதாவது முதலாவது நேர்கோடு, ரெண்டாவது x வர்க்கம் bx + c ax வர்க்கம் அந்த வரைவு, மூன்றாவது இந்த வரைவு. இப்போ மூன்றாவது வரைவில் நிற்கிறோம் நாங்கள். பரவளைவில் ரெண்டாவது வரைவு. இதுக்கும் அதே மாதிரி, எல்லாம் அதே மாதிரி தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கொழிய. ஆனால் இதுக்கு திரும்ப புள்ளி இழிவு உயர்வு பெருமானம் வரைவின் திரும்ப புள்ளி நாள்கூறு சமச்சீரச்சை வெட்டும் புள்ளி x அச்சை வெட்டும் புள்ளி அது காண்றதுக்கு வரைவை பயன்படுத்த காண்றதுக்கு ஒரு வழி தந்திருக்கு. நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கும் வழி இருக்குது. இப்படியான வரைவுக்கு வந்து எப்போவுமே இதுக்கு முன்னுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அது இழிவு தான், இப்படித்தான் வரும் வரைவு. மைனஸாக இருந்துச்சுன்னா உயர்வு, இப்படித்தான் வரும் வரைவு. உயர்வானது இப்படி வரும் வரைவு. அது என்ற சார்பின் உயர்வு இழிவு பெருமானம் என்ற அந்த கூட்டுப்படுறது தான் அது என்ற இழிவு உயர்வு பெருமானம். கூட்டுப்படுறது சி, இங்கே சி, இங்கேயும் சி, அதனால் கூட்டுப்படுறது தான் இழிவு உயர்வு பெருமானம். அங்கே முதல்ல நாங்கள் 10ல் இருக்கிறது என்று விளங்கப்படுத்தினதும் கூட்டுப்படுறது தான் அதுன்ற இழிவு உயர்வு புள்ளியாக இருக்கும். அதே மாதிரி வரைவின் உயர்வு இழிவு புள்ளியின் ஆள்கூறு அந்த கூட்டுப்படுறதோட முன்னுக்கு இருக்கிறதா உள்ளுக்கு இருக்கிறதுன்ற மைனஸ், உள்ளுக்கு இருக்கிறதுன்ற மைனஸ். வரைவின் சமச்சீரச்சின் சமன்பாடு உள்ளுக்கு இருக்கிறது, அதாவது x + b என்று இருந்துச்சுன்னா x சமன் என்ன -b. அவ்வளோதான். இதை எழுதி போட்டு x சமன் என்னென்று எடுத்தோம்னா அதுதான் சமச்சீரச்சின் சமன்பாடு. இதுலேயும் x சமன் என்னென்று எடுத்தோம்னா அதுதான் சமச்சீரச்சின் சமன்பாடு. x சமன் என்னென்று எழுதுகிறது தான் சமச்சீரச்சு, அதனால் x சமன் என்னென்று எடுத்தோம்னா சமச்சீரச்சின் சமன்பாடு வந்துடும். முக்கியமானது மறக்கக்கூடாது, இழிவு புள்ளி வந்து கூட்டுப்படுறது, வெளியில் கூட்டுப்படுறது. இழிவு புள்ளி நாள்கூறண்டா அந்த கூட்டுப்படுறது வையாள்கூறாக இருக்கும். இழிவு புள்ளியின் பெருமானம் என்றாலே, இழிவு உயர்வு புள்ளியின் பெருமானம் என்றாலே அது வையின் ஆள்கூறு தான். நாங்கள் வையாள்கூறு எழுதியாச்சு. உள்ளுக்கு இருக்கிறதுன்ற மைனஸில் எழுதினோம்னா அது எக்ஸ் ஆள்கூறாக இருக்குது. அந்த எக்ஸ் ஆள்கூறு தான் சமச்சீர சமன்பாடாக இருக்குது. எக்ஸ் மைனஸ் b சமன் 0 என்றால் எக்ஸ் வந்து -b. அப்போ சமச்சீரத்தின் சமன்பாடு -b என்றால் அதுதான் எக்ஸ் ஆள்கூறு, திரும்ப புள்ளியின் ஆள்கூறு. அப்போ திரும்ப புள்ளியின் ஆள்கூறு எழுதியாச்சு. இங்கே -b, இங்கே c எடுத்தோம்னா திரும்ப புள்ளியின் ஆள்கூறு ரெண்டையும் சேர்த்தா சரி. இது எக்ஸ் ஆள்கூறு, இது y ஆள்கூறை சேர்த்தா சரி. இப்போ y அச்சை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறுண்டா 0ல் வெட்ட போது, அதே நேரம்
உள்ளுக்கு இருக்கிறது வர்க்கம் b வர்க்கம் சக c இவ்வளத்தையும் எழுதினா சரி b வர்க்கம் சக c அதே மாதிரி மற்றதுக்கு மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கக்கூடிய மைனஸ் ஆபிக்குனா மைனஸ் b வர்க்கம் சக c மைனஸ் b வர்க்கம் சக c அவ்வளவுதான் இதை வச்சு நாங்கள் வரையாமே கண்டுபிடிக்கலாம் இப்போ ஒரு சமன்பாடு தந்திருக்கு அது இந்த y ஆல்குறை x ஆல்குறை காண சொல்லி இருக்குது நாங்கள் இதில் 1 அதாவது -4 இருந்து 2 வரைக்கும் இருக்குது -4 பிரதியிட்டோம்னா விட வந்துடும் அதாவது x சக 1 அதாவது x இன் பெருமானத்தோடு 1 கூட்டிட்டு x இன் பெருமானத்தோடு 1 கூட்டிட்டு அதை வர்க்கிக்க சொல்லி இருக்கு x இன் பெருமானத்தோடு 1 கூட்டிட்டு அதை வர்க்கிச்சு எழுத சொல்லி இருக்கு -4ஓட 1 கூட்டினோம்டா -4ஓட 1 கூட்டினோம்டா -3 அதை வர்க்கிச்சோம்டா மைனஸ் வைக்கினா ப்ளஸ் 3 வைக்கினா 9 + 9 இப்போ இதை எழுதிட்டா மினி -2 அப்படியே சேர்த்து எழுதியிருக்கு -2 எல்லாத்துக்குமே -2 இருக்குது இது எல்லாமே 1 கூட்டினா 2000 மறை 2 வர்க்கிச்சா 4000 1 கூட்டினா மறை 1 வர்க்கிச்சா 1 கூட்டினா 0 0 வர்க்கிச்சா 0 1 கூட்டினா 1 வர்க்கிச்சா 1 கூட்டினா 2 வர்க்கிச்சா 4 1 கூட்டினா 3 வர்க்கிச்சா 9 இப்போ எல்லாம் எழுதியாச்சு அதாவது இதுவும் எழுதி இதையும் வர்க்கிச்சு எழுதி மறை 2 எழுதியாச்சு இப்போ 2 கூட்டி விட்டா சரி 9 மறை 2 கூட்டணும் அதாவது வேறுபட்ட அடையாளம் கழிப்படும் அப்போ 9 ல் 2 கழிச்சா 7 வேறுபட்ட அடையாளம் கழிப்படும் 2 வேறுபட்ட அடையாளம் கழிப்படும் மறை 1 பெரிய இலக்கத்தின் அடையாளம் மறை வேறுபட்ட அடையாளம் அதனால் மறை 2 வேறுபட்ட அடையாளம் 1 கழிப்படும் 1 பெரிய இலக்கத்தின் அடையாளம் மறை 1 இது 4 இது மறை 2 வேறுபட்ட அடையாளம் கழிப்படும் 4 ல் 2 கழிச்சா 2 பெரிய இலக்கம் வந்து 4 அதுக்கு முன்னுக்கு அடையாளம் வேறுபட்ட அடையாளம் 9 2 9 ல் 2 கழிச்சா 7 பெரிய இலக்கத்தின் அடையாளம் பெரிய இலக்கம் வந்து 9 அதுக்கு முன்னுக்கு அடையாளம் +7 இப்போ போட்டாச்சு இப்போ x இன் ஆல்குறும் தெரியும் y இன் ஆல்குறும் தெரியும் அதை வரைவில் குறித்து வரைய வேண்டிய வரைவில் குறித்து வரைஞ்சிருக்கு இதே மாதிரி இதுண்ட இழிவு புள்ளியின் ஆல்குறு உயர்வு புள்ளியின் ஆல்குறு நேராக அதிகரிக்கும் மறையாக குறைவடையும் அதெல்லாம் நாங்கள் எழுதலாம் வரையாமையே எழுதலாம் வரையாமல் எழுதுறது சம்மந்தமாக இங்கே இருக்குது இதை வச்சு வரைபொண்டு இருக்குது அந்த வரைவு வரைஞ்சி இதுலேருந்து சமச்சீரச்சின் சமன்பாடு x சமன் மறை 1 தெரியுது இழிவு புள்ளி மறை 2 அதாவது y ஆல்குறு மறை 2 சமச்சீரச்சின் சமன்பாடு x சமன் மறை 1 வரைவு மறையாக அதிகரிக்கும் நேராக குறைவடையும் அதை சம்பந்தமாக எழுதலாம் குறைவடைகிறது இவ்வளவும் இதுவரைக்கும் அதிகரிக்கிறது இதிலிருந்து இது வரைக்கும் அதாவது மறை 1 விட x சிறுசாக இருக்கும்போது குறைவடையுது மறை 1 விட x பெருசாக இருக்கும்போது அதிகரிக்கும் அதே மாதிரி மறையாக இருக்குன்னு பார்த்தோம்னா y ஆல்குறில் மறையாக இருக்கிறது இந்த துண்டு இவ்வளோ கீழே தான் மறையாக இருக்குது அதனால் இதுலேருந்து இது வரைக்கும் மறையாக இருக்குது இதுலேருந்து இது வரைக்கும் மறையாக இருக்குது அதுக்கு தேவை இந்த புள்ளி வெட்டுற புள்ளி இந்த புள்ளியும் தேவை இதுலேருந்து இது வரைக்கும் மறையாக இருக்குது அதே மாதிரி இந்த புள்ளியிலேருந்து இங்கே வரும்போது நேராக இருக்குது அது நேரம் அதிகரிக்குது இதுலேருந்து இது போகும்போது நேராக இருக்குது அது நேரம் குறைவடையுது கீழே போக குறைவடையுது இது நேராக குறைவடையும் இது நேராக அதிகரிக்கும் இது மறையாக இருக்கிற மொத்தமும் அதில் மறையாக குறைவடைகிறது இதுலேருந்து இது வரைக்கும் மறையாமல் இருக்க குறைவடையுது இது அதிகரிக்குது ஆனால் மறையாக அதிகரிக்கிறது இது மறையாக குறைவடைகிறது இது மறையாக குறைவடையுது மறையாக அதிகரிக்குது நேராக அதிகரிக்குது நேராக குறைவடையுது மறையாக குறைவடையுது மறையாக அதிகரிக்குது நேராக அதிகரிக்குது இதில் முக்கியமானது இது கேள்விக்கு வரும் இப்போ அதிலிருந்து அது சம்பந்தமான விளக்கங்களோடு இருக்குது உதாரணங்களும் இருக்குது அந்த உதாரணங்களை பார்த்தா புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு பரமட்டான வரைபொண்டு வரைஞ்சிருக்குது வரைவின் தன்மை சமச்சீரச்சின் சமன்பாடு இது சம்பந்தமாக கேட்டிருக்கு இதை வச்சு நாங்கள் எழுதி கொள்ளலாம் வரையாமல் செய்கிறத வச்சு நாங்கள் எழுதி கொள்ளலாம் வரைவின் தன்மை சமச்சீரச்சின் சமன்பாடு இது சம்பந்தமாக கேட்டிருக்கு அதை நீங்கள் எழுதி கொள்ளலாம் அதில் ஒரு அதாவது ஒரு பயிற்சி ஒன்று தந்திருக்கு பயிற்சி 12.3 அதே மாதிரியே
ஒரு கேள்வி ஒன்று தந்துட்டு எக்ஸ் ஆல்கூறு மறை 1லேருந்து 5 வரைக்கும் எடுக்கட்டாம் எடுத்து ஒரு வரைவு கொண்டு வரையட்டாம். இதுக்கு வந்து இழிவான வரைவு வரும். ஏனெண்டா இங்கே ப்ளஸில் இருக்குது, மைனஸ் இல்லை. அதனால் இழிவான வரைவாக வரும். இழிவான வரைவு கொண்டு வரப்போகுது. அதில் இழிவு புள்ளி வந்து மறை 3, எக்ஸ் ஆல்கூறு வந்து 2. இப்படி நாங்கள் வரைவை வரையாமே மேலே தந்ததை வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். கூட்டுப்படுறது அதோட கூட்டுப்படுறது கடைபட்டு இருக்கிறது இழிவு புள்ளின்ற வையால்கூறு. அதோட இதை நாங்கள் இப்போ இந்த சமன்பாட்டில் எக்ஸ் மறை 2 இருக்குது. அதை பூஜ்ஜியத்துக்கு சமப்படுத்தினோம்னா எக்ஸ் சமன் 2 நேர் 2 வரும். இதுதான் சமச்சீரத்தின் சமன்பாடு. அப்போ நேர் 2 எக்ஸில் நேர் 2 வெட்ட போது நேர் 2. அப்போ அது இந்த எக்ஸ் ஆல்கூறு நேர் 2 என்ன கூட்டுப்படுத்தோ கழிப்பட்டு இருக்கோ அது வந்து y ஆல்கூறு மறை 3. இப்போ சமச்சீரச்சு கண்டுபிடிச்சிட்டோம். திரும்ப புள்ளியின் ஆல்கூறு கண்டுபிடிச்சிட்டோம். இழிவு பெருமானம் கண்டுபிடிச்சிட்டோம். இழிவா உயர்வான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இழிவானது அது இழிவு பெருமானம், சமச்சீரச்சின் சமன்பாடு, இழிவு புள்ளியின் ஆல்கூறு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். அதை கேள்வியிலையும் கேட்டிருக்கு. ஆனால் இங்கே வரைஞ்சு கேட்டிருக்கு. நாங்கள் வரையாமே கண்டுபிடிப்போம். ஓரளவுக்கு தெரிந்தெடுத்து வரைவிலிருந்து சார்பின் இழிவு பெருமானம் என்னென்று கேட்டிருக்கு, எழுதிட்டோம். இழிவு புள்ளி 4 எழுதிட்டோம். சார்பு அச்சை வரைந்து அதன் சமன்பாடு சமச்சீரச்சை வரையிட்டோம். சமச்சீரச்சை வரைஞ்சி அதன் சமன்பாடு எழுதிட்டோம். சமன்பாடும் எழுதிட்டோம். சார்பு நேராகும் எக்ஸின் பெருமானம், அது நேராகும்ண்டா இப்படி ஒரு கோடு இருந்துச்சுன்னா நேராகும்ண்டா இதுக்கும் நேராக உண்டா இதுக்கும் நேராக இருக்கிறது. இதில் இருந்து இதை விட குறைவாக இருக்கேக்க எக்ஸ் இதை விட கூடவாக இருக்கேக்க நேராக இருக்கும். அதே நேரம் y சமன் 0 ஆகும்போது எக்ஸின் பெருமானம் y சமன் 0, y ஆல்கூறு 0 இருக்கேக்க எக்ஸின் ஆல்கூறு என்ன புள்ளியா இந்த புள்ளியை வழிவிட்டா சரி. சார்பு மறையாகும் எக்ஸின் பெருமான வீச்சு மறையாக உண்டா சார்பு மறையாக இருக்கிறது இவ்வளவு துண்டும் தான். இதில் இருந்து இது வரைக்கும் 1000 எழுதணும். இது என்னவோ அந்த புள்ளி எழுதிட்டு அதை விட பெருசாகவும் எக்ஸ், இது என்னவோ அந்த புள்ளியை எழுதிட்டு அதை விட சிறுசாகவும் இருக்குது. அப்படின்னா சரி. அதுக்கும் எங்களுக்கு தந்திருக்குது இங்கே வையச்சை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறு. வையச்சை வெட்டும் புள்ளியின் ஆள்கூறு தந்திருக்குது 0, v வர்க்கம் ப்ளஸ் சி. 0, v வர்க்கம் ப்ளஸ் சி. 0 வெட்ட போது எக்ஸ் ஆல்கூறு 0 வெட்ட போது எக்ஸ் ஆல்கூறு 0 வெட்ட போது y ஆல்கூறு xh yh எக்ஸ் ஆல்கூறு 0 வெட்ட போதான். எக்ஸ் ஆல்கூறு 0 வெட்ட போது y ஆல்கூறு b வர்க்கம் ப்ளஸ் சி. b வர்க்கம் என்றா மறை 2 வர்க்கம் ப்ளஸ் சி என்றா மறை 3 தான் இருக்குது ப்ளஸ் சி. அப்போ இது வர்க்கம் 4 கழித்தல் 3 1 வெட்ட போகுது. எக்ஸ் ஆல்கூறு 0 1 இருக்கேக்க y ஆல்கூறில் வெட்ட போகுது. அதை வச்சு விளக்கமாக நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். அவ்வளோ அந்த சமன்பாடு இருக்குது. அது 4வது விதம். முதலாவது நேர்கோடு, அடுத்தது y சமன் ax வர்க்கம் ப்ளஸ் bx ப்ளஸ் சி. மூன்றாவது y சமன் x சக b வர்க்கம் சக சி. நாலாவது y சமன் 2 பெருக்கம் x சக a x சக b. அதுதான் இங்கே இருக்குது 4வது. 3 விளக்கம். 4வது விளக்கத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் அதில் ப்ளஸ்ஸோ மைனஸ் போட்டு இருக்குது. ப்ளஸும் வரலாம் மைனஸும் வரலாம், அது சம்மந்தமாக போட்டு இருக்குது. அதுக்கும் இங்கே இதே மாதிரி தந்திருக்கு. இழிவு பெருமானம் உயர்வு பெருமானம் இப்படி காண்றாண்டு இப்படியான ஒரு சமன்பாடு இருந்துச்சுன்னா அதுகின்ற இழிவாக இருக்கும். அதுக்கு முன்னுக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா அது உயர்வாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே அப்படித்தான். இழிவாக இருந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கும், மைனஸாக இருந்தால் உயர்வாக இருக்கும். மைனஸ் உயர்வு ப்ளஸ் இழிவு. இழிவண்டா இப்படி வரும், உயர்வண்டா இப்படி வரும் வரைவு. அதுகின்ற வரைவின் உயர்வு இழிவு ஆள்கூறு. உயர்வு புள்ளின்ற அல்லது இழிவு புள்ளின்ற ஆள்கூறு. உயர்வாக இருந்தால் உயர்வு புள்ளின்ற ஆள்கூறு, இழிவாக இருந்தால் இழிவு புள்ளின்ற ஆள்கூறு. மைனஸ் ஏஐயும் பிஐயும் கூட்டி இதையும் கூட்டி 2ஆல் பிரிக்கிறதுக்கு சமன். அதே மாதிரி மைனஸ் ஏலேருந்து பியை கழித்து வர்க்கிச்சு 4ஆல் வகுக்கிறதுக்கு சமன். வர்க்கிச்சு 4ஆல் வகுக்கிறதுக்கு சமன். இங்கேயும் அதே மாதிரி தான். மைனஸ்
ஏயும் பியையும் கூட்டி 2 வகுக்கிறது சமன் ஏலேருந்து பியை கழித்து வர்க்கிச்சு 4 வகுக்கிறதுக்கு சமன். வரைவின் சமச்சீர் அச்சின் சமன்பாடு அதே தான். நீங்கள் ஆள்குறு என்ன வருது அதான் சமச்சீர் அச்சின் சமன்பாடு, அது எல்லாருக்குமே தெரியும். மைனஸ் ஏஎம்பியையும் கூட்டி 2 பிக்கிறதுக்கு சமன். மைனஸ் ஏஎம்பியையும் கூட்டி 2 பிக்கிறதுக்கு சமன். அதே மாதிரி எக்ஸ்ஹெச் வெட்டுற புள்ளி மைனஸ் ஏ 0 கம y ஆள்கூறு மைனஸ் பி. எக்ஸ்ஹெச்சை 2 இடத்தை வெட்டும். மைனஸ் ஏ 0லையும் மைனஸ் பி 0லையும் வெட்டும். இங்கே மைனஸ் ஏ 0 மைனஸ் பி 0. அதே மாதிரி வைஹெச்சை வெட்டுறது ஒரு இடத்தை வெட்டுது. 0 ஏஎம்பிஎம் பெருக்கிறதுக்கும் 0 ஏஎம்பிஎம் பெருக்கிறதுக்கும் மைனஸ் ஆல் பெருக்கிறதுக்கும் சமன். இதை பார்த்தோம்னா எங்களுக்கு வரையாமே கண்டுபிடிக்கலாம். இங்கே அதே மாதிரி ஒரு வரைவு சமன்பாடு தந்திருக்கு. அந்த சமன்பாட்டிலேருந்து எக்ஸின் ஆள்கூறு தந்திருக்கும். அதை பிரதிட்டு வையின் ஆள்கூரை கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிக்கிறது தெரியும். கண்டுபிடிச்சி வரையணும். இப்போ வேணுண்டா பிரதிகிறது எப்படின்னு திரும்ப இருக்க பார்ப்போம். இந்த சமன்பாடு இருக்கண்டா மறை ஒன்று தந்திருக்கண்டா எக்ஸ் இருக்கிற இடத்த மறை உண்டு. எக்ஸ் முன்னுக்கு மைனஸ் இருக்கிறபடியா இது வந்து உயர்வான வரைவாக தான் கட்டாயம் வரும். முன்னுக்கு மைனஸ் இருக்கிறபடியா. அப்புறம் முன்னுக்கு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 4. இப்போ எக்ஸுக்கு மைனஸ் 1 போட்டோம்டா சமன் எக்ஸுக்கு மைனஸ் 1. எக்ஸ் இருக்கிற இடத்த மைனஸ் 1 எக்ஸ் இருக்கிற இடத்த மைனஸ் 1 மைனஸ் 4. முன்னுக்கு மைனஸ் 1 கூட்டப்பட்டுச்சுண்டா மைனஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 5. மைனஸ் 2 மைனஸ் 5 பிரிக்கணும்டா முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் 1 மைனஸ் 5 பிரிக்கணும்டா மைனஸ் பிரிக்கணும் ப்ளஸ் 10. அதனால் ப்ளஸ் 10 ப்ளஸ் மைனஸ் பிரிக்கணும்டா முன்னுக்கு இருக்க மைனஸ் பிரிக்கணும் மைனஸ் 10. அதனால் இங்கே மைனஸ் 10 வந்துடுச்சு. இல்லாட்டி அட்டவணை அடிச்சுன்னு பார்க்கலாம். நாங்கள் அட்டவணையாக மாற்றியும் பார்க்கலாம், அல்லது எழுதிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸுக்கு 0 போட்டோம்னா எக்ஸ் இருக்கிறத 0 போட்டோம்னா முன்னுக்கு மைனஸ் இருக்குது. 0 மைனஸ் 1 0 மைனஸ் 4. இப்போ முன்னுக்கு மைனஸ் இருக்குது. மைனஸ் 1ஆல் மைனஸ் 4 பிரிக்கணும்டா முன்னுக்கு மைனஸ் இருக்குது. மைனஸ் 1ஆல் மைனஸ் 4 பிரிக்கணும்டா ப்ளஸ் 4ஆல் மைனஸை பிரிக்கணும்டா மைனஸ் 4. அப்புறம் மைனஸ் 4 வந்துட்டு இங்கே மைனஸ் 4 வந்துட்டு. இது அட்டவணை மூலம் நாங்கள் செய்யலாம். அட்டவணையை பயன்படுத்தி செய்துட்டு போயிடலாம். அட்டவணை எப்படி வரும்டா எக்ஸ் வரும். கீழே எக்ஸிலேருந்து உண்ட கழிக்கணும். எக்ஸிலேருந்து 4 கழிக்கணும். வர்றபடியே மைனஸால் பெருக்கணும். ஏன்டா முன்னுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. வர்றபடியே மைனஸால் பெருக்கணும். மைனஸால் பெருக்கி எழுதணும். இது கழினோம்டா 1 போட்டோம்டா 1 கழிச்சு எழுதினோம்டா மறை 2 வரும். இது 1 கழிச்சு எழுதினோம்டா மறை 5. அதாவது ஒரு இடம் கூட்டுப்பட்டு வரும். மைனஸாக பிரிக்கணும். இதையும் பிரிக்கணும்டா மைனஸ் ப்ளஸ் 10. அது மைனஸாக பிரிக்கணும்டா மைனஸ் 10. அப்படி அட்டவணை நிரப்ப வேண்டியான். அட்டவணை நிரப்பி போட்டு ஆள்கூரை வரைய வேண்டியான். வரைஞ்சோம்னா இப்படி ஒரு வரைவு கொண்டு வருகுது. இதில் இருந்து நாங்கள் வரையாமே அதுக்கிட்ட தன்மை எழுதலாம். சமச்சீர் சமன்பாடு வையச்சு வெட்டுற புள்ளி எல்லாம் எழுதலாம். நாங்கள் வரைவை வரையாது. இங்கே வரையாமல் கேட்டிருக்கு. வரைவை வரையாது. சார்பின் தன்மை உயர்வாக இழிவாண்டு கேட்டிருக்குது. சமச்சீர் சமன்பாடு உயர்வு புள்ளி 4 திரும்ப புள்ளி 4 வரைவு வையச்சை வெட்டும் எக்ஸ்ஹெச்சை வெட்டும் புள்ளி 4. இது சமந்தாக கேட்டிருக்கு. அது சமந்தாக விளக்கமாக தந்திருக்குது. இங்கே இதை பயன்படுத்தி விளக்கமாக எழுதிட்டு போயிடலாம். திரும்ப புள்ளி 4 திரும்ப புள்ளி இழிவாக உயர்வாக வரைவின் சமச்சீர் சமன்பாடு எக்ஸ்ஹெச்சை வெட்டுறது வையச்சை வெட்டுறது அந்த சமன்பாட்டில் போட்டு பிரதிட்டு விடி எடுத்துகிட்டு போயிடலாம். அதில் இங்கே கேள்வியும் தந்திருக்கு. எக்ஸ் கூட்டல் 1 எக்ஸ் கூட்டல் 6. எக்ஸுக்குரிய பிரமாணம் மறைகள்லேருந்து 0 வரைக்கும் எடுக்கட்டான். மறைகள்லேருந்து 0 வரைக்கும் எடுத்து வரையட்டான். வரைஞ்சிட்டு அது இந்த ஆள்கூறுகளை கேட்டு y 0 ஆகும்போது எக்ஸின் பிரமாணம் சமச்சீர் அச்சை வரைந்து அதன் சமன்பாடு சார்பின் இழிவு பெருமானம் சார்பின் இழிவு புள்ளியின் ஆள்கூறு சார்பு நேராக எக்ஸின் பெரும். இதுதான் முக்கியமாக திரும்ப வருது. சார்பு இழிவு புள்ளியின் ஆள்கூறு அதை எழுதலாம். சார்பு நேராக எக்ஸின் பெருமானம் நேராக இருக்கிறது. அடுத்தது மறையாக இருக்கிறது. எக்ஸின் வீச்சில் வையின் தன்மை தரப்பட்ட எக்ஸின் வீச்சில் வை நேராக இருக்கிறது. மறையாக இருக்கிறது. குறைவடைகிறது. அதிகரிக்கிறது. இந்த 4க்குள்ளேயும் ஏதோ 2 சேர்த்து இந்த 2 சேர்த்து இல்லை இந்த 2 சேர்த்து இல்லை இந்த 2 சேர்த்து ஏதோ 2 சேர்த்து கேள்வி வரும்.
இந்த வரைவிலேயே நாங்கள் சமச்சீரத்தின் சமன்பாடுண்டா சமச்சீராக இப்படி வரைய வேண்டிய இதில் சமச்சீரத்தின் சமன்பாடு அதெல்லாம் திரும்ப புள்ளியின் ஆள்கூறும் வரப்போகுது 2.5லையும் y இதுக்கு 2ஓட 2.2 கிட்ட இருக்குது. அடுத்த y-அச்சு வெட்டுற புள்ளி x-அச்சு வெட்டுற புள்ளி இது y-அச்சு வெட்டுற புள்ளி இது x-அச்சு வெட்டுற புள்ளி 2 புள்ளி இது y-அச்சு ஒரு இடத்த வெட்டுது. அந்த புள்ளி நாங்கள் வரையாமே அங்கே மேலே சமன்பாடு இருக்குது அதை போட்டு காணலாம். அடுத்தது சார்பு அதிகரிக்கிறது இவ்வளவும் இதிலிருந்து இதுவரைக்கும் அதிகரிக்குது. பிறகு குறைவடையுது இங்கே குறைவடையுது இங்கே அதிகரிக்குது இங்கே குறைவடையுது. அதே நேரம் நேராக இருக்கிறது இதிலிருந்து இதுவரைக்கும் நேராக இருக்கிறது இதிலிருந்து இதுவரைக்கும் மறையாக இருக்கிறது கீழே இந்த மஞ்சள் கலரில் இருக்கிற அவ்வளவும் மறையாக இருக்கிறது இதிலிருந்து இது வரைக்கும் மறையாக இருக்குது. அதே மாதிரி அதிகரிக்கிறதா இதிலிருந்து மேலே வரைக்கும் திரும்ப புள்ளி வரைக்கும் அதிகரித்து கொண்டிருக்குது அதே நேரம் குறைவடைகிறதா திரும்ப புள்ளியிலேருந்து இப்படியே குறைவடையுது இப்போ இதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கலாம். கலர் ஒரே கலரில் இருக்கிறது 2 ஆக்கலாம். நேராக மறையாக அது சம்மந்தமாக கண்டுபிடிக்கலாம். சிவப்பு நீலத்துக்கும் மஞ்சளுக்கும் பொதுவாக இருக்கிறது இது, நீலத்துக்கும் நோமல் பச்சைக்கும் பொதுவாக இருக்கிறது இது, மஞ்சளுக்கும் ஊதாக்கும் பொதுவாக இருக்கிறது இது, மஞ்சளுக்கும் ஊதாக்கும் பொதுவாக இருக்கிறது இது, ஊதாக்கும் நீலத்துக்கும் பொதுவாக இருக்கிறது இது, அதாவது பச்சைக்கும் மஞ்சளுக்கும் நீலத்துக்கும் பொதுவாக இருக்கிறது இது. அப்படி எழுதிட்டு போகலாம். நேராக அதிகரிக்கும் நேராக குறைவடையும் மறையாக அதிகரிக்கும் மறையாக குறைவடையும். இதுதான் தேவை. அதிகரிக்க குறைவடைகிறத கண்டுபிடிக்க தெரியும். அதிகரிக்குது குறைவடையுது இது நேராக இருக்குது கீழே மறையாக இருக்குது. அவ்வளோதான் தெரிஞ்சிருந்தால் போதும். இவ்வளோ தான் இந்த பாடம் வரைவுகள் பாடம். இதில் வித்தியாசமான கணக்கு நிறைய இருக்குது. வரைய தெரிஞ்சாலும் சரி அதுக்கு ப்ளஸ் மைனஸ் சம்மந்தமாக தெரியணும். ஒரே அடையாளங்கள் கூட்டப்படும் வேறுபட்ட அடையாளங்கள் கழிப்படும் இது சம்மந்தமாக தெரியணும். ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படும் போது கூட்டல் அடையாளம் வேறுபட்ட அடையாளங்கள் பெருக்கப்படும் போது கழித்தல் அடையாளம் அது சம்மந்தமாக தெரிஞ்சு வரைஞ்சு அதில் தன்மை சம்மந்தமாக கேட்டிருக்கு. இப்போ காணொலி மிக பெருசாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அடுத்த பாடம் பற்றி நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். சமன்பாடுகள் சம்மந்தமாக இப்போ வரைவுகள் சம்மந்தமாக பார்த்துருக்குறோம். அடுத்த பாடம் சமன்பாடுகள் ஒருங்கிணைந்த சமன்பாடுகள் எப்படி காண்றது, எளிய சமன்பாடு எப்படி தீர்க்கிறது, ஒருங்கிணைந்த சமன்பாடு எப்படி தீர்க்கிறது, ஒருங்கிணைந்த சமன்பாடு வரைவை பயன்படுத்தி தீர்க்கிறது சம்மந்தமாக ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ வரைவுகளில் பார்த்தோம். வரைவை பயன்படுத்தாமல் எப்படி தீர்க்கிறத பற்றி அடுத்த பாடத்தில் நாங்கள் விளக்கமாக பார்ப்போம். இதுக்கு முதல் நடுப்புள்ளி தேட்டம் சம்மந்தமாக போட்டிருந்தாங்க. அதை பார்க்கலாம் பார்த்துக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக கிரேட் 11 2ஆம் தவணைக்கு விளக்கத்தை நாங்கள் பார்த்துட்டு வரோம். அதுக்கடுத்தது 3ஆம் தவணையை பார்ப்போம். கொஞ்சம் 2ஆம் தவணையை வேகமாக முடிச்சுட்டா 3ஆம் தவணையை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது சமன்பாடுகள் சம்மந்தமாக நாங்கள் அடுத்த விளக்கமாக பார்ப்போம். சமன்பாட்டில் ஒருங்கிணைந்த சமன்பாடுகள் தீர்க்கிறது சம்மந்தமாக இருக்குது. மற்றது அதில் 2ஆம் படியில் இருக்கிற குணகங்கள் 2ஆம் படியில் இருக்கிற இருபடி சமன்பாடுகள் எப்படி தீர்க்கிறது அது சம்மந்தமாக இருக்குது. எல்லாத்தையும் பற்றி விளக்கமாக நாங்கள் அடுத்தடுத்த காணொலிகளில் பார்ப்போம். வர்க்க பூர்த்தியாக்கல் முறை மூலம் காண்றது, அது இந்த சமன்பாடு மூலம் எப்படி காண்றது, சூத்திரத்தை பயன்படுத்தி எப்படி காண்றது சம்மந்தமாக சமன்பாடுகள் இருக்குது. சூத்திரம் வந்து x(-b + b வர்க்கம் -4ac × 2a இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி இருபடி சமன்பாடுகளின் தீர்வு, அதாவது x இந்த 2ஆம் அடுக்கில் இருந்தால் x வர்க்கம் + 2x + 3 இருந்துச்சுன்னா இதில் எக்ஸின் பெருமானம் எப்படி காண்றதுன்னு சூத்திரத்தை பயன்படுத்தி காணலாம். அது சம்மந்தமாக அடுத்த காணொலியில் விளக்கமாக பார்ப்போம். நன்றி.